எல்லாம் குஷி கொண்டாட்டத்தில் அப்படியே சும்மா குதிக்கிறாங்க பயங்கரமா. அந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தவன் வீட்டு விஷயத்த பேசுறதுக்கு எவ்வளோ ஆர்வமா இருக்கும்ல. கமெண்ட்ஸ்லயே வாழ்றானுங்க பயங்கரமா. என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியாம இன்னும் ரசிகனாவே இருக்காங்க. 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் வெளியவே வரல. அதை பத்தி யாரும் பேசவும் மாட்டாங்க. அதை பத்தி எந்த நியூஸும் எந்த மீடியாவும் வரவும் வராது. நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல போயிட்டு இன்னும் போய் நல்லா பேசுங்க. வாழ்க வசவாளர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் பேசுங்க. வேற என்னடா தெரியும், இதெல்லாம் பண்ணுவீங்க. நாளைக்கு அவங்களே எல்லாம் போயிட்டு வச்சிங்கன்னா அவங்களுக்கே போய் உட்காந்து அழுதுகிட்டு அவங்க போய் சாமி வந்து பிடிச்சிக்கிட்டு வேற என்ன தெரியும். இருக்கும்போது ஹேஷ்டேக் போட்டு காலி பண்ணுங்க. இல்லைன்னா அதே ஹேஷ்டேக் போட்டு மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ மிஸ் யூ, நான் தங்கத்தை இழந்துட்டுமே சார் சொல்லி போட்டு அழுவு தெரியும். வேற என்ன தெரியும். இத்தனை வருஷமா ஃபீல்டு இருந்திருக்காருல்ல, யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் சொல்றாங்களா? இல்ல நீ த்ரிஷா கூட இருந்ததை பார்த்துருக்கீங்களா? மற்ற நடிகர்களாச்சும் போஸ்ட் போடுறாங்க, ரீபோஸ்ட் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும். இவர் என்ன பண்ணாரு வரைக்கும் வெளியே ஒரு நியூஸ் கூட வந்தது கிடையாது. இவரை பத்தி ஒரு தப்பான நியூஸ் வந்தது கிடையாது. 32 வருஷத்துல வரைக்கும் ஒரு கெட்ட பேரோடு வாங்கினது கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷனை ஒருத்தவங்க சொன்னாலும் அப்படியே கூடவே சேர்ந்தெல்லாம் கத்துறோம் இல்லையா? நல்லா பண்ணுங்கடா, சூப்பரா பண்றீங்கடா. ஆனா ஒண்ணு, தளபதியா இருக்கிறதும் தளபதி ரசிகனா இருக்கிறதும் ரொம்ப கொடுமையாப்பா, கொடுமை. ஏன்னா அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கோம், அனாதையா இருக்கும். உண்மையா சொல்றேன், அனாதை மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. மக்கள் மட்டும் தான்டா இப்ப சப்போர்ட், வேற எதுவுமே கிடையாது. நான் சின்ன வயசுல பார்த்து வளர்ந்தது தனித்தனியா. புதுசா ஒருத்தவங்க போட்டு அடிக்கிறதுக்கு எப்படிலாம் ஒன்னா சேர்றாங்க, என்னெல்லாம் பண்றாங்க கண் கூட பாக்குறேன். அதாவது தூங்குறவன கூட எழுப்பிடலாம், தூங்குறாம நடிக்கிறவன ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.